அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. ரியாத்ல இருந்து யார் பேசுறீங்க? ஹசன், எந்த ஊர் உங்களுக்கு? சுல்தான்பேட்டை, பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை. ஹசன், உங்க கேள்வி கேளுங்க. இப்போ கேள்வி வந்து இப்ப ஹஜ்ஜிக்கு போகும்போது மகரம் இல்லாம பெண்ணை ஹஜ்ஜி கூட்டு போறாங்க. ஏன்னா இப்போ தவீதுங்கிற பேர்ல மகரம் இல்லாத ஆணோடு பெண்கள் ஹஜ்ஜிக்கு போலாமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? மகரம் இல்லாம ஹஜ்ஜிக்கு போறாங்க. அடுத்து பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டையை சேர்ந்த ஹசன் அவர்கள் ரியாத்தில் இருந்து கேட்டிருக்கிற கேள்வியை பார்த்தீர்கள். அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, ஒரு பெண் மஹரமான ஆண் துணை இல்லாமல் அல்லது கணவர் இல்லாமல் ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்குதா அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்னு சொன்னா, பெண்கள் பயணம் செய்வதாக இருந்தால் அவங்க தனியாக பயணம் செய்யக்கூடாது, தடை இருக்கு மார்க்கத்தில். அவங்க எப்படி பயணம் செய்யணும்? ஒன்னு கணவரோட பயணம் செய்யணும். கணவர் இல்லை என்று சொன்னால், அல்ல கணவர் வெளியூர்ல இருந்தார்னு சொன்னா, அல்ல கணவருக்கு அவங்களோட போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால், அவங்க யாரை திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினரோட போகணும். அதான் மகரம் என்பது. தந்தை, மகன், அண்ணன், தம்பி, சிறிய தந்தை, பெரிய தந்தை, தாய் மாமா, இவங்களெல்லாம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான யாரை கல்யாணம் பண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி உறவினரோடு அவங்கள தான் மகரம் என்று மார்க்கம் சொல்கிறது. அவங்களோட தான் அவங்க பிரயாணம் மேற்கொள்ளணும் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒரு பொதுவான விதி. அப்ப அதிகமான நாட்கள் அவங்க ஒரு மாசம், 15 நாள், 10 நாள் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி போகும் பொழுது இங்க இருந்து ஒரு பெண் தனியா பிரயாணம் பண்ணி போகலாமா, மற்ற பெண்களோட போகலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த பொதுவான ஒரு விதியின் அடிப்படையில் இது கூடாது என்றால் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இந்த பிரயாணம், பெண்கள் பிரயாணம் செய்து போகக்கூடாது, கணவன் இல்லாம மகரம் இல்லாம அவங்க தனியாக அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடாது என்கிற இந்த விதி பொதுவானதா இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு மாத்திரம் விதிவிலக்கு இருக்கிறது என்று சொல்வதுதான் சரியான நிலைமை. துவக்கத்தில் நாம கூட அந்த மாதிரி போகக்கூடாது என்றுதான் கருதி வந்தோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் நம்முடைய கவனத்திற்கு அதுல ஹஜ்ஜி விதிவிலக்கு பெறுகிறது என்ற கருத்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரியும் பொழுது நாம கூட அந்த நிலையை மாற்றிக்கொண்டோம். அதான் என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி முறையிடுகிறார். என்ன முறையிடுறாரு? இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிறது, மதீனாவுக்கு வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள். அதாவது ரொம்ப வறுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வறுமையை பத்தி முறையிடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வறுமையை பத்தி கவலைப்படாதீங்க, கொஞ்ச காலத்தில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். இப்ப நீங்க காணக்கூடிய இந்த வறுமை தற்காலிகமானது, இந்த நிலை விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிப்படுறாங்க. அவர் மறுபடியும் சொல்றாரு, ரொம்ப வழிப்பறி நடக்கிறது, போற வார வழியில எல்லாம் நிம்மதியா பிரயாணம் பண்ண முடியல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருந்தா வழிப்பறி கொள்ளையர்களால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா, அது மாறுமா என்று அவர் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாறும். எந்த அளவுக்கு மாறும் என்று சொன்னால், ஹலரமௌத்தில் இருந்து இன்னொரு அறிவிப்புல சனா என்கிற பகுதியில் இருந்து மக்கா வரைக்கும் ஒரு பெண் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சியவளாக தன்னந்தனியாக காபாவை தவாப் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து ஒரு பெண் தனியா புறப்பட்டு பல 100 மைல்களை கடந்து அந்த கடந்து வர்ற பாதையில எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல், அவங்களுக்கு எந்த விதமான கற்புக்கோ உடைமைக்கோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்படாமல் அவங்க வாட்டுக்கு சேஃப்டியா பாதுகாப்பா மக்காவுக்கு
காபாவையும் தவாப் செஞ்சுட்டு தன்னந்தனியாவே திரும்பி செல்வாள். அப்படி ஒரு காலம் விரைவில் வரப்போகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் ஒரு தப்பான தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு புகழும் விதமாக, அது ஒரு சாதனையாக, அது ஒரு பெரிய முன்னேற்றத்தின் அறிகுறியாக சொல்லவே மாட்டார்கள். ஒரு பெண்ணு தன்னந்தனியா வருவாள் என்று, அதுவும் எதுக்கு வருவாள்? ஹஜ்ஜிக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாதவளாக, அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற அது ஏற்படும் இது ஏற்படும் பயம் இல்லாதவளாக அவள் ஹஜ்ஜிக்கு வருவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வருவாள் என்று சொன்னால்தான் என்ன அர்த்தம்? வரலாம்னு அர்த்தம். அதுவும் ஒரு கெட்ட பெண்ணு வரல, நல்ல பெண். அந்த பெண்ணு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாள்னு வருது. அப்ப அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத ஒரு பெண்ணு அங்கேருந்து இங்க வரைக்கும் வந்துட்டு திரும்புவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது எதை காட்டுது? பொதுவாக இந்த பிரயாணத்தில் ஆணு மகரம் அல்லது கணவன் வேண்டும் என்றாலும் ஹஜ்ஜிக்கு அது கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் கட்டாயம். என்ன கட்டாயம்? அந்த நிலைமை இருக்கணும். எந்த நிலைமை? அப்படி போனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது உறுதி செய்யப்பட்டிருக்கணும். இங்கே இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அந்த காலத்தில் போனாங்கன்னா ஒட்டகத்தில் அல்லது வேற மாதிரி பிரயாணம் பண்ணி போனாங்கன்னா அந்த செக்யூரிட்டி இல்லாம இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கு விமான பயணத்தில் இங்கேருந்து போனா அங்க போய் இறங்க போறோம், எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்படாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இருந்தால், பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுங்கிறது மட்டும்தான் மேட்ரு. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இருந்தால் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் அவள் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி வர இயலும் என்று இருந்தால், அவங்க மகரம் இல்லாமலேயே, கணவன் இல்லாமலேயே, மற்ற மகரமான உறவு இல்லாமலேயே என்ன செய்யலாம்? அவங்க ஹஜ்ஜிக்கு செல்லலாம். அதே நேரத்தில் அது செல்லுகிற திரும்பி வருகிற நேரங்களில் மார்க்கம் தடை செய்திருக்கிற வகையில் ஒரு ஆணோடு ஒரு பெண் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் அவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தனியாக இருந்தால் மூணாவது ஷைத்தான் இருந்து விடுவான். அப்ப அந்த மாதிரியான இடைஞ்சல்கள் வராத வகையில், கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற வகையில் அவங்களுடைய ஹஜ்ஜி பயணத்தை அமைத்துக் கொண்டால் அது மார்க்கத்தில் தவறு இல்லை என்பதை இப்ப நான் சுட்டிக்காட்டிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அதனால ஹஜ்ஜிக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்பதுதான் சரியான நிலைமை.